இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா டயர் பிரேக்கில் இதான் பற்றி பிரேக் செக்ஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பிரேக்னால் எப்படி ஓட்டணும், இந்த இடத்துல எப்படி பிரேக் அடிச்சோணும், அப்போ தான் வண்டி சேஃப்டியாக ஓடும். இல்லை ஒன் சைடாக இழுத்துட்டு போய் எத்தனையோ வண்டி அப்செட் ஆகிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் அந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு சொல்லலான்ட்டு ஒரு விருப்பமாக இருக்குது நண்பா. அதனால் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயில் பிரேக்காக இருந்தாலும் சரி, கட்டை பிரேக்காக இருந்தாலும் சரி, கால்ட்டுக்குள்ளே உழவு ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிரேக்கு வந்து இந்த இது பார்த்தீங்களா, இது எடுத்துவிட்டு வரப்பில் இடிக்குதோ இல்லை வண்டி திரும்பலி அப்படின்னா உள் சைடு வேணுன்னா வெளி சைடு பிரேக் அழுத்திக்கங்க, உள் சைடு வேணுன்னா உள் சைடு பிரேக் அழுத்திக்கங்க. இது வந்து கலப்பை ஓட்டுறதுக்கு கான்செப்ட் நண்பா. அதே பெட்டி ஓட்டுறேன் அப்படின்னா மெயினாக 2-3 ரீசன் இருக்குது பெட்டிக்கெல்லாம். ஸோ அதனால் நான் சொல்கிறத நல்லா கவனிச்சிங்க. ஏன்னா பிரேக்குனாலேயே பிரேக் அடிக்காமல் திருப்பி எத்தனை வண்டி அப்செட் ஆகிருக்கு, பிரேக் நல்லா அடித்தும் எத்தனை வண்டி அப்செட் ஆகிருக்கு. ஸோ அதனால் பிரேக்குனாலே வண்டி அப்செட் ஆகும் அப்படிங்கிறத மெயின் கான்செப்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் பெட்டி ஓட்டுறீங்க, ரோட்டில் ஓட்டுறேன், நார்மலாக எந்த வெயிட்டுமே எனக்கு இல்லை, ஆனால் பெட்டி ஓட்டுறேன் அப்படின்னா, எந்த வெயிட்டுமே இல்லை, நான் பெட்டி ஓட்டிட்டு போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன தான் பண்ணாலும் சரி நீங்கள் இந்த லாக் போட்டுக்கங்க. மெயின் ரோட்டில் போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி லாக் போட்டுக்கங்க. வெறும் லாக் போட்டுனா அடிச்சிங்கன்னா சடனாக அடிக்கும், சடன் பிரேக் 2 டயருமே நிற்கும். நீங்கள் ஒன் சைடாக அடிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒன் சைடாக வண்டி இழுக்கணும். இப்போ சைடில் யாராக இருந்தாங்கன்னா அவங்க மேலே தான் பார்க்கும். ஸோ அதனால் நீங்கள் எந்த காரணத்துக்கு ஒன்று நீங்கள் மெயினில் ஓட்டும்போது டபுள் பிரேக் அடிங்க. நீங்கள் இல்லை நான் இப்படி இருக்குது லாக் போட மாட்டேன், அப்படியே 2 பிரேக் ஒரே காலில் மதிப்பேன் அப்படின்னா அது வந்து சாத்தியம் இல்லை. ஒரே காலில் மூச்சால் மதிப்போம், இல்லை சிங்கிளில் மூச்சால் மதிப்போம், அது சொல்ல முடியாது. அதனால் லாக் போட்டுக்குங்க. அதே மாதிரி இது வந்து நார்மலாக பெட்டி வந்து ரோட் ஓட்டும் போது, அதே நான் வந்து ஒரு ரேம்பில் ஏறுறேன் அப்படின்னா நீ டபுளாக பிரேக் போடக்கூடாது. ஏன்னா ஃப்ரெண்டு வந்து தூக்கும். வந்து ரேம்பில் ஏறுறேன் அப்படி ரேம்பில் ஏறும்போது வந்து நீங்கள் வந்து ஒன்று ஃப்ரெண்டு தூக்கும்போது ஒன்று லெஃப்ட்டு தான் ரைட் அழுத்துங்க, ரைட்டில் தான் லெஃப்ட் அழுத்துங்க. தேவைப்பட்டால் மட்டும் 2 பிரேக் ஒன்றா முடிச்சுக்கலாம். லாக் போடாமல் வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் லாக் போட்டு வச்சுருந்தீங்கன்னா வண்டி அழுத்தும் போது வண்டி நின்னா பார்த்தீங்கன்னா ஒன்று வண்டி மேலே தூக்கிறோம், இல்லை வெட்டி ரிவர்ஸ் போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா சிங்கிளாக யூஸ் பண்ணி பாருங்கள். நார்மல் ரோட்டில் ஓட்டுறேன் அப்படிங்கும்போது நீங்கள் டபுளாக அழுத்தி போட்டுக்கணும். டபுளாக லாக் போட்டு ஒன்று அழுத்தினாலும் டபுள் இறங்கும். அதே நீங்கள் ஒரு மேட்டில் ஏறுறேன் அப்படின்னா வண்டி தூக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் டபுள் அழுத்தினீங்கன்னா வண்டி வந்து நின்றுச்சுன்னா பின்னாடி இழுக்கு பார்க்கும், இழுத்துனா அப்செட் ஆயிரும். ஸோ தேவைப்படும் போது நீங்கள் 2 ஒன்றா முடிச்சுங்க. தேவையில்லாத போது ஒன் சைடாக இழுக்கும்போது நீங்கள் ஒன் சைடு பிரேக் மட்டும் வச்சுருந்தா தான் ஒன் சைடாக அழுத்த முடியும். அது ஒன்று பார்த்துங்க. மெயினாக கரும்புலோடு இதெல்லாம் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே இதே மாதிரி தான். அதுக்கப்புறமா நீங்கள் மெயின் பைபாஸுக்கு போயிட்டேன் அப்படின்னா டபுளாக போட்டு தாகணும். ஏன்னா அதுதான் சேஃப்டி உங்களுக்கு. இல்லை ஒரு காட்டிலேருந்து இந்த பக்கம் வெளியே வரும்போது அப்படின்னா நீங்கள் வீல் சுற்றும், அதுக்காகவும் நீங்கள் லெஃப்ட் இல்லை ஒரு சிங்கிள் பிரேக் வச்சுக்கலாம். தேவைப்படும் போது மட்டும் நீங்கள் டபுளாக அழுத்திக்கலாம். ஆனால் மெயினில் போயிட்டு அப்படின்னா லாக் போட்டுங்க. அப்போ ஒன்று அழுத்தினாலும் டபுள் அழுத்தும். அது மாதிரி நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி ஓட்டணும்பா. ஏன்னா பிரேக்கிங் சிஸ்டம்னால நிறையா வண்டி அப்செட் ஆகிருக்குது. இந்த ரைட்டில் பிரேக்கு வண்டி இழுக்கும், அவங்க ரைட்லேயே பிரேக் அழுத்துவாங்க, ரொம்ப ரைட்டில் இழுத்து அந்த பக்கம் வண்டி கமுத்தி விட்டுரும். அதனால் பிரேக் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பார்த்து யூஸ் பண்ணுங்கள். பிரேக்னாலேயும் பல பிரச்சனைலாம் இருக்குது. ஒன்று வண்டி போகும்போது மேட்டில் ஏறும்போது தூக்குச்சுன்னா உடனே பிரேக் அடித்து நிறுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும், பின்னாடி இழுக்கும் இல்லைன்னா வண்டி மேலே தூக்கி விட்டுரும், வண்டி அப்செட் ஆக பார்க்கும். ஸோ அதனால் என்ன தான் நீங்கள் லோடாக இருந்தாலும் போக முடிஞ்சால் ஒரே இடத்துல போயிடுங்க. இல்லை முடியலை அப்படின்னா மெதுவாக ரிவர்ஸ் அடிங்க. நீங்கள் ரொம்ப வந்து பிரேக் அடித்து அந்துட்டு ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வண்டி அப்செட் ஆகிடும். அது நீங்கள் மெயினாக பார்த்துங்க. எந்த வண்டியாக இருந்தாலும் சரி. பிரேக்கிங் சிஸ்டம்னால நிறைய பிரச்சனை இருக்குது. ஆயில் பிரேக்கு, கட்டை பிரேக், எந்த பிரேக்காக இருந்தாலும் உங்களுக்கு பிரேக் அடிச்சிங்கன்னா நின்றுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. நிற்காம இழுத்துகிட்டே போனாலும் பல பிரச்சனை இருக்குது இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் எனக்கு தெரிஞ்ச பிரேக் கான்செப்ட் இதுதான். ஏன்னா பிரேக்னால பிரச்சனை இருக்கிறனால தான் நான் அந்த வீடியோ உங்களுக்கு போகிறேன் தான். இப்படிங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது. எந்த நேரத்தில் வேணாலும் எப்படி வேணாலும் வண்டி வந்து நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா டக்குன்னு திரும்பும்போது பார்த்தீங்கன்னா ஒல்ட்டி வரதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. அதனால் நம்ம எவ்வளோ தூரம் நான் சொல்லிகிட்ருக்கேன். அதனால் நீங்கள் இதெல்லாம் வீடியோ இது வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை, இதெல்லாம் தெரியும் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதுதான் கான்செப்ட்டு. ஓகே நண்பா. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா.
தொடர்ந்து அடுத்தடுத்த தகவல் இம்பார்ட்டண்ட்டான தகவல்லாம் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ யூஸாக இருக்கும். ஸோ அதனால் ஓகே, தேங்க்யூ நண்பா.